மதுரை கிரானைட் முறைகேடு குறித்து புதன்கிழமையன்று மீண்டும் ஆளில்லா விமானம் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. மதுரை கிரானைட் முறைகேடு குறித்து IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை 7 கட்ட விசாரணை நடத்திய அதிகாரி சகாயம் முறைகேடு குறித்த தகவல்களை வரும் 28ஆம் தேதிக்குள் அளிக்குமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து வருவாய், நில அளவை, பொதுப்பணி, கனிம வளம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கிரானைட் முறைகேட்டால் ஏற்பட்ட இழப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்தனர். இதனிடையே சென்னையில் வியாழனன்று அறிவியல் நகரம் சார்பில் நடக்கவுள்ள அறிவியல் கண்காட்சி பணியில் சகாயம் ஈடுபட்டுள்ள நிலையில் புதனன்று அவரது குழுவினர் மேலூர், கீழையூர், சின்னநாதன் கண்மாய் போன்ற இடங்களில் ஆளில்லா குட்டி விமானம் மூலம் ஆய்வு செய்தனர். வரும் 27ஆம் தேதி முதல் அதிகாரி சகாயம் அடுத்த கட்ட ஆய்வை துவக்குகிறார். மார்ச் மாதம் 2வது வாரத்தில் கிரானைட் முறைகேடு குறித்த தகவல்களை அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் விசாரணையும் தீவிரமடைந்துள்ளது.